வாங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் வைரவராஜ். வணக்கம்மா. வாங்க. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் மேடம். என்னடா ஸ்கூலுக்கு போலையா? இன்னைக்கு ஸ்கூல் லீவுக்கா? சரி, இந்த வரேன். நீங்க வாங்க, நம்ம போய் வாங்க பாக்கலாம். ஒரு நிமிஷம். சொல்லுங்க மிஸ்டர் சோம்நாத். ஹாய் பூமிகா, எங்க இருக்கீங்க? நான் காலையில கிளம்பி குவாரிக்கு வந்துட்டேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, அப்பா உங்ககிட்ட நேரில் பேசணும்னு சொல்லியிருந்தாரு. அப்படியா? என்ன விஷயம், ஏதாவது சொன்னாரா? இல்லை, ஆனால் எல்லாம் நல்ல விஷயமா தான். சரி சரி, நோ ப்ராப்ளம். நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். ஓகே. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சரி சரி, ஆஃபீஸ்ல மீட் பண்ணலாம். ஓகே, பை பை. சிக்னல் கிடைக்கலையோ? அப்புறம் மிஸ்டர் வைரவராஜ், சொல்லுங்கம்மா. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்கம்மா. நீங்க மதன் மச்சனை எப்ப பார்த்தாலும் குவாரியில வெடி வெச்சாச்சு அப்படின்றத மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டே இருங்க. அவருக்கு மட்டும் எந்த டவுட்டும் வந்துடக்கூடாது. நான் இது வரைக்கும் அப்படித்தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதே மாதிரியே மெயின்டைன் பண்றேன். உங்களை தான் நாங்க நம்பி இருக்கோம். டோன்ட் வரிமா. சரி. வரேன். பூமிகா, வாங்க அங்கிள், வாங்க உட்காருங்க. வாங்க 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 உட்காருங்க அங்கிள். Thank you, ma. How are you, ma? I'm fine uncle. அங்கிள், நான் காலையில கல்குவாரிக்கு போயிருந்தப்ப கூட உங்க பையன் கால் பண்ணிருந்தாரு. ஒண்ணும் இல்ல பூமிகா, ஒரு வேலையா இந்த பக்கம் வந்தேன். அப்படியே ஜோதிகா கல்யாண விஷயமா உங்க அம்மா கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னீங்க, அதான் நேர்ல கேட்டு போலான்னு வந்தேன். சரி சரி, நான் அம்மாவை கூப்பிடுறேன். இருங்க. அம்மா. வாங்க சார். வணக்கம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காமா. அங்கிள், காஃபி டீ ஏதாவது? இருங்க. உட்கார் பூமிகா, உட்கார். ஏன்? இப்பதான் சாப்பிட்டு வரேன். அம்மா, அங்கிள் வந்து ஜோதிகா கல்யாண விஷயமா பேசுறதுக்காக இங்க வந்திருக்காரு. அத்தை, மச்சான், நீங்களும் வாங்க, வந்து உட்காருங்க. வாங்க. அப்போம். வணக்கம்மா. வணக்கம். எங்க பொண்ணு உங்க பையனுக்கு கொடுக்கறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. உங்க பையனோட எல்லா விவரத்தையுமே பூமிகா என்கிட்ட சொன்னா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்க பையன் அமெரிக்காவுல படிக்கிறான், அவனுக்கும் படிப்பு முடியட்டும், எங்க பொண்ணு படிச்சு முடிக்கட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நாங்க நினைக்கிறோம். என் வீட்டுக்காரும் அதான் சொன்னாரு. முதல்ல நாம நிச்சயத்தை பண்ணிடுவோம். ஸ்ரேயாவுக்கும் ஆனந்துக்கும் நிச்சயம் பண்ண மாதிரி உங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் நிச்சயத்தை பண்ணிடுவோம்.
அதுக்கப்புறம் 2 பேர் கல்யாணத்தையும் ஒரே மேடையில எப்போ நடத்துறதுன்னு தேதியை குறிச்சிடலாம். எங்க வீட்ல நடக்கிற முதல் விசேஷம், அதுவும் ஒரே சமயத்துல 2 கல்யாணம். என் மாப்பிள்ள மதனும் என் சம்மந்தி வசந்தாவும் தான் அவங்க தலைமையில இந்த நிச்சயத்தையும் கல்யாணத்தையும் நடத்தி வைக்க போறாங்க. என்ன 2 பேரும் அமைதியாவே இருக்கீங்க? உங்க வாயாலே அங்கிள் முன்னாடி சரின்னு சொல்லுங்க. அம்மா சொன்ன மாதிரி நீங்க தானே எல்லாத்தையும் முன்னாடி நின்னு நடத்தி வைக்கணும். இந்த வீட்ல உங்களுக்கு தானே முழு உரிமை. உங்களை விட்டு எங்களுக்கு யார் இருக்காங்க சொல்லுங்க? ஆமா, நான் தானே இந்த வீட்டுக்கு மூத்த மாப்பிள, எனக்கு தானே முன்னுரிமை. எடுத்து செய்யறதுக்கு இந்த வீட்டுல தான் ஆம்பளையே இல்லையே. நானும் எங்க அம்மாவும் நீங்க சொன்ன மாதிரியே முன்ன நின்னு இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கிறோம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. பூமிகா, உங்க வீட்டுக்காரர் மதன் சார் இவ்வளவு பவ்யமாவும் இவ்வளவு தன்னடகமா பேசுறாரே, ரொம்ப நல்லவரா இருக்காருமா. ஆமா அங்கிள், அவர் எப்பவுமே அப்படித்தான். பெரியவங்களை கண்டா ரொம்ப மரியாதை கொடுப்பாரு தெரியுமா? அப்போ நான் வரேன் பூமிகா. மாலாமா, அப்போ நான் வரேம்மா. சரிங்க. உங்க மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு சீக்கிரம் சொல்லுங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நிச்சயத்தை அன்னைக்கே வச்சிடலாம். வரேன் மதன் சார். சரிங்க. அப்ப எல்லாருக்கும் வணக்கம். அங்கிள் சாப்பிட்டு போங்க அங்கிள். இல்லம்மா, இன்னும் நாள் சரி, இது கொடுங்க கொடுங்க அங்கிள். ப்ளீஸ் வரேன். மச்சான், சொல்லிட்டோம்ல, எல்லா பொறுப்பும் இனிமே உங்க தலைமையில தான். கேலண்டர்ல போய் நல்ல நாள் என்னைக்குன்னு பாருங்க, நம்ம நிச்சயம் அன்னைக்கு வச்சுக்கலாம். என்னம்மா? இப்பவே பாத்துறேன் பூமிகா. மா வாமா. டேய் மதன், என்னடா இது? திருடன் கையில பீரோ சாவியை கொடுத்த மாதிரி நம்ம தலைமையில கல்யாணம் நடத்தணும்னு சொல்றா. இது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரியலையே. டேய், ஏதாவது நம்மள சிக்க வைக்கிறதுக்காக சூழ்ச்சி இருக்குமோ? ஏதாவது நம்மள சிக்க வைக்கிறதுக்காக சூழ்ச்சி இருக்குமோ? நீ ஒண்ணுமா, நாம என்ன கல்யாணத்தை நடத்தியா வைக்க போறோம்? எல்லாத்தையும் கெடுக்க தானே போறோம். நானும் ஜோதிகாவும் நெருக்கமா இருக்கிற மாதிரி போட்டோஸ என் லேப்டாப்ல நிறைய வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் ஜோதிகா கட்டிக்க போற மாப்பிள்ளைக்கு அனுப்பி வச்சேன்னு வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்கா அந்த கல்யாணம் தானா நின்னுட போகுது. பூமிகாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவோமா, அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? மா, நான் பழைய மதன் இல்லம்மா, ரதிய கட்டிக்க போற மதன். போக போக பாரு எப்படி மாற போறேன்னு. ஆமாண்டா மதன், நீ சொல்றதுதான் கரெக்ட். அந்த பூமிகா ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம 2 பேரையும் உள்ள இழுத்து விடுறா. அவ போக்கிலே நம்ம போய் அவளை நாம கவுக்கணும். ஆமாமா, அவ ஆக்சுவலா நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்திருக்கா. அதை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். நம்ம கிட்ட பொறுப்பு கொடுத்தா நாம கல்யாணத்தை நிறுத்த மாட்டோம்னு நினைக்கிறா. அத நான் மாத்தி காட்டுறேன் பாரு. ஆமாண்டா, நாம தான் உண்ட வீட்டுக்கு 2 பண்ணுவோமே, நாமளா திருந்துவோம். அந்த பூமிக்காவை பழி வாங்கறதுக்கு இதுதான்டா சரியான வழி. மா, குவாரியில ஒரு பாம், வீட்ல ஒரு பாம் வெடிக்க போகுது. சித்ரா, நீ பாண்டிச்சேரிக்கு என்ன விஷயமா வந்த? நான் இப்போ ஸ்போர்ட்ஸ் கோச்சா இருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ மேட்ச் நடக்குது. அவங்களாம் ஹாஸ்டல்ல தான் தங்கியிருக்காங்க. நானும் அங்கதான் தங்கலான்னு இருந்தேன். அப்பதான் சசிரேகா ஃபோன் பண்ணி உன்னை பத்தி சொல்லி உன் அட்ரஸையும் கொடுத்தா. ஓ அப்படியா? சித்ரா, உங்க ஃபேமிலியை பத்தி சொல்லுங்களேன்.
எனக்கு மேரேஜ் ஆகி ட்வின்ஸ் இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் சென்னையில போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. உன் ஹஸ்பண்ட் போலீஸ் ஆபீசரா? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண. என் ஹஸ்பண்ட் லாஸ்ட் இயர் சென்னைக்கு வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு. 1 வருஷமா கேஸ் இழுத்துட்டு இருக்கு. உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அந்த கேஸ் எப்படியாவது முடிச்சு கொடுக்க சொல்ல. ஷுவர். அதுக்கு அவர் என் கூட சென்னைக்கு வரணுமே. சென்னைக்கு வந்தா எல்லாத்தையும் முடிச்சிடலாம். அதுக்கு என்ன, உடனே கூட்டிட்டு போ. எனக்கு அந்த கேஸ் முடிஞ்சா போதும். என்ன மாஸ்டர், வரீங்களா? என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட்டிட்டு போறேன். இல்ல இப்ப பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். வாசு, கங்க்ராட்ஸ் வாசு, வாழ்த்துக்கள். எங்களுக்கு தெரியாம ஃபாரின் போறீங்க போல இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சா நாங்க ட்ரீட் கேட்போம், செலவு இருக்கு. எங்களுக்கு எதுவுமே பண்ணாம எஸ்கேப் ஆகி போலான்னு பாக்குறீங்களா? அதுதானே நடக்காது. எங்க அம்மா இருக்காங்களே அம்மா, எங்க அம்மாவுக்கு தெரியாம இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல எதுவுமே நடக்காது. எனக்கு தெரியாம இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து யாரும் ஃப்ளைட் ஏறி போக முடியாது. அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு வர்றோம். என்ன பாக்குறீங்க? எனக்கு எப்படி தெரியும்னா? பாத்தீங்களா ஃப்ளைட் டிக்கெட்டு? உங்க வீட்டு கதவுல மாட்டுறதுக்கு பதிலா எங்க வீட்டு கதவுல மாட்டிட்டாங்க. அதனால தானே நீங்க ஃபாரின் போற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சது. இந்தாங்க உங்க டிக்கெட், டேக் இட். டிக்கெட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வெல்கம். ஆமா, மேடம் யாரு? இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. தெரிஞ்ச முகம் மாதிரியே இருக்கு. வையாபுரி, இவங்களை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. எங்க பார்த்திருக்கேன்? ஐயோ, இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க யாருங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏண்டா, தெரியுமாடா உங்கள? சொல்லிடுறேமா, இன்னைக்கு நைட்டுக்குள்ள சொல்லிடுறேன். கூகுள்ல சர்ச் பண்ணியாவது கண்டுபிடிச்சிடுறேன். ஆமா. இவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியலையே. வீட்ல ஒருத்தையும் காணோம். ச்சே. டேய் மதன், வீட்ல ஒருத்தைய கூட காணும்டா. நான் காஃபி குடிக்கலான்னு பார்த்தா எவளையும் காணும். வீட்ல யாரும் இல்லையா? யாரும் இல்லடா, அதை தானே சொல்லிட்டு இருக்கேன். போய் அந்த லேப்டாப் எடுத்துட்டு வா போ. லேப்டாப்பா? லேப்டாப் எதுக்குடா? எடுத்துட்டு வாமா, நான் சொல்றேன் போ. கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா. இந்தா. வா வா வா, உட்கார் உட்கார் உட்கார். டேய், என்னடா பண்ண போற? வேடிக்கையை மட்டும் பாருமா. பாஸ்வேர்ட் கேக்குது. ரதி, ரதி குட்டி, ரதி செல்லம். ஓபன். அதான். நானும் ஜோதிகாவும் சேர்ந்து இருக்கிற போட்டோ. நம்ம வீட்டுக்கு வந்தாலே இதோ இது பாப்பாக்கு செயின் போடும்போது. இதோ நான் அவளும் பைக்ல போனது. எப்படி? இதோ இது கோயில்ல தாலி கட்ட போனமே.
எல்லாத்தையும் மொத்தமா ஒரு ஃபோல்டர்ல போட்டு வைக்கிறமா. போடு போடு. நினைச்சேன்டா நீ லேப்டாப் எடுக்க சொல்லும் போதே ஏதோ வில்லங்கம் பண்ண போறேன்னு நினைச்சேன். சரி சரி, என்ன பண்ண போற? அம்மா, நானும் ஜோதிகாவும் சேர்ந்து இருக்கிற இந்த போட்டோவை அந்த பார்ட்னர் மகன் அமெரிக்கால இருக்கானே அவனோட மெயிலுக்கு அனுப்பி வைக்க போறேன். டேய், இப்ப நீ இத அனுப்புனா அப்புறம் நீ தான் அனுப்புனேன்னு மாட்டிக்க மாட்டியா? அம்மா, இது ஊர்ல எல்லாம் மொட்டை கடைதாசி போடுறதுல அதே மாதிரி தான்மா. சும்மா பொய்யா ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி அதுல இருந்து அமுச்சு விட்டுற வேண்டியதுதான். இத நான் தான் அனுப்புனேன்னு யாருக்கும் தெரியாது. நான் மெயில் அனுப்புனா ஜோதிகா கல்யாணம் நின்னு போய் பூமிகா அவமானப்படுவா. அந்த பூமிகாவுக்கு அப்படித்தான்டா வேணும். இந்த கல்யாணத்தை நீ நடக்க விட மாட்டேன்னு எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு உன்னை வச்சே இந்த கல்யாணத்தை நடத்த பாக்குறா. அவளுக்கு ரொம்ப அதிபுத்திசாலின்னு நினைப்பு. அதனாலதான் என் புருஷன் தலைமையில தான் இந்த கல்யாணம் நடக்கும்னு அந்த பார்ட்னர் கிட்ட உன்னை கோத்து விட்டுட்டா. அதுக்கு நாம இப்படிதான்டா பதிலடி கொடுக்கணும். பூட்டி இருக்கிற வீட்டையே கள்ளச்சாவி போட்டு திறக்கிறவன் நான். இப்ப சாவிய என் கையில இருக்குல்ல, சும்மா விட்டுருவனா? என்னம்மா இந்த மேஸ்திரி அவன் போன் பண்றான்? டேய், எல்லாம் அந்த பாம்பு விஷயமா தான்டா இருக்கும். சக்சஸா இல்லையான்னு சீக்கிரம் கேளு. சொல்லுங்க மேஸ்திரி, பிளான் சக்சஸ் தானே? அத பத்தி பேசுறதுக்கு தான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சொல்லியா, என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியணும்ல. சார், இத போன்ல பேச முடியாது சார், நேர்ல தான் சொல்ல முடியும். கொஞ்சம் வெளியே வாங்களேன். யோ, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையா, நீ போன்லயே சொல்லு. வீட்ல யாரும் இல்ல, சொல்லியா. உங்களுக்கு பிரச்சனை இல்ல சார், என்னதான் இருந்தாலும் நீங்களும் பூமிகாவும் புருஷன் பொண்டாட்டி. இன்னைக்கு அடிச்சுக்குவீங்க, நாளைக்கு குடிக்குவீங்க. அந்த போலி கையெழுத்து விஷயத்திலேயே தெரியலையா? அந்த அம்மா தான் உங்களை ஸ்டேஷன்ல போட்டாங்க, அவங்களே திரும்பவும் உங்களை ஜாமீன்ல எடுக்கலையா? என்ன அப்படி விட்டுருவாங்களா சார்? மாட்டினா ஜென்மத்துக்கு ஜெயில கழிதா சார் திங்கணும். சார், உங்க வீட்டுக்கு சைடுல தான் சார் நிக்கிறேன். என்ன சைட்லயா? ஆமா சார், நீங்க கொஞ்சம் வெளியே வாங்க சார். சரி சரி, நீ அங்கே ஏரியா, நான் வரேன். சரிங்க சார். அவன் வீட்டுக்கு சைடுல தான் நிக்கிறானா, வாமா போலாம். எவ்வளவு பட்டாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்களா? இப்ப என்ன பழி வாங்கறதுக்காக என் தங்கச்சி கல்யாணத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த விஷயத்துல எப்படி சரியான பாடத்தை புகட்டணும்னு எனக்கு தெரியும். இங்கதான்டா இருக்கான். யோ மேஸ்திரி, எதுக்கு அவசரமா போன் பண்ணி வர சொன்ன? இங்க வாயா. இதோ வர சார். வணக்கம் சார். சொல்லியா, எதுக்கு வர சொன்ன? எல்லாம் நல்ல செய்தி தான் சார். நீங்க சொன்ன மாதிரியே பாம்பு வச்சாச்சு, அதுவும் வெடிச்சிருச்சு சார். அந்த பார்ட்னர் மகன் அமெரிக்கால இருக்கானே, அவனோட மெயிலுக்கு இந்த போட்டோஸ் எல்லாம் அனுப்பி வைக்க போறேன். ஜோதிகா கல்யாணம் நின்னு போய் பூமிகா அவமானப்படுவா. அப்போ
வெடிச்ச கல்லு பூரா அங்கேயே செதறி விழுந்துருமா? சிதறிலாம் விழாதம்மா. ஆ, பாம்பு வெடிச்சதே யாருக்குமே தெரியாது. நான் தான் அன்னைக்கே சொல்லல, பாறைகள்லாம் உள்ளுக்குள்ளே வெடிச்சு உள்ளுக்குள்ளே குமிச்சிடும். என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்க இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் லேப்டாப்ல ஒரு ஃபோல்டர் போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கியா? இன்னையோட அந்த ஃபோல்டரையே காலி பண்றேன் பாரு. இனிமே இந்த டப்பா லேப்டாப்ல எதுவுமே இருக்காது.